பல ஸ்டார் வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியின் என்டிஏ வேட்பாளராக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகள். பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார். ஆனால் சட்ட சிக்கலின் காரணமாக சுயேட்சை வேட்பாளராக அந்த கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட வந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். இந்த களத்தின் போட்டியை சுவாரஸ்யமாக்கி தமிழ்நாட்டு அரசியலில் முன்னாள் முதல்வர் ஒருவர், ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுவது எனக்கு தெரிந்தது இரண்டாம் முறை. காமராஜர் முதலமைச்சராக இருந்தவர் மீண்டும் எம்பி ஆகியிருக்கிறார். எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம். எம்பிக்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர். திரு ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்கக்கூடிய சூழலில் வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம். இதை பற்றிய மேலும் விவரங்களோடு சோனைமுத்தன் ராமநாதபுரத்திலிருந்து இணைகிறார். சோனைமுத்தன், ஓவர் டு யூ. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அந்த வேட்பு மனுவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு விஷ்ணுச்சந்திரனிடம் அந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சியில நாம் பார்த்து வருகிறோம். அவருடன் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தற்போது அவர் ஏராளமான தொண்டர்களுடன் வருகை தந்து தற்போது அந்த மனுவை அளித்து வருகிறார். மேலும் அதாவது அவர் சுயேட்சையாக, அதாவது தேசிய கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர் சுயேட்சையாக, அதாவது அதிமுகவுடைய தொண்டர்கள் மீட்பு குழு என்ற ஒரு பெயர்ல தற்போது அவர் இந்த வேட்பு மனுவானது தாக்கல் செய்து வருகிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களோடு தற்போது இந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வருகிறார். ராமநாதபுரத்தில் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அதாவது அவர் சின்னம் பற்றிய கேள்வி எழுந்திருக்கிறது. நிறைய கேள்விகள் இது சார்ந்து எழுகிறது. அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கணும். அதற்கான கட்டுத்தொகையை அவர் கட்டி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை ராமநாதபுரத்திலிருந்து பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.